அண்மை செய்தி. அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தை நயினார் சந்தித்திருப்பதாக அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். விழுப்புரத்தில் வைத்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சி.வி. சண்முகத்துடன் சந்தித்து பேசியிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இந்த சந்திப்பின் போது பாமக ராமதாஸ் அவர்களை சி.வி. சண்முகம் சந்தித்து பேசுமாறு பேச்சுவார்த்தை நடத்துமாறு சி.வி. சண்முகத்திற்கு நயினார் கோரிக்கை வைத்ததாகவும் கூட தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தற்போதைக்கு ஏற்கனவே டிடிவி, ஓபிஎஸ் உள்ளிட்டோர் கூட்டணியிலிருந்து வெளியேறிய ஒரு சூழல்ல மேலும் கூட்டணியை விரிவாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு, ஒரு முனைப்போடு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஓபிஎஸ் டிடிவி பிரச்சனை என்பது ஒரு புறம் இருந்தாலும் கூட கூட்டணிக்குள் எப்படியாவது தேமுதிகவையும் அதே போல பாமகவையும் கொண்டு வந்துவிட வேண்டும் என்ற ஒரு முனைப்பில் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பாஜக தேசிய தலைமையாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், இரண்டு பேருமே கூட முனைப்போடுதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கூட நயினார் டெல்லி சென்று ஜே.பி. நட்டா அவர்களை சந்தித்து பேசியிருந்த ஒரு சூழல்ல கூட தேசிய தலைமையும் இதே விஷயங்களை தான் வலியுறுத்தி இருப்பதாகவும் கூட சொல்லப்படுகிறது. பாமக தரப்பில், அதாவது அதிமுக தரப்பில் பாமகவிடம் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூக முடிவை எட்டி எப்படியாவது அவர்களை கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் பாஜகவினுடைய விருப்பமாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையிலேயே பாஜக மேலிடத்தின் அறிவுறுத்தலின் பேரிலேயும் அதே போல எடப்பாடி பழனிசாமி ஆகியோரினுடைய அந்த அறிவுறுத்தலின் பேரிலேயும் தற்பொழுது நயினார் சி.வி. சண்முகத்தை சந்தித்ததாகவும், அந்த சந்திப்பின் போது ராமதாஸிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவரை கூட்டணிக்குள் கொண்டு வருவது தொடர்பாக அவர்கள் பேசியதாகவும் தகவல்கள் என்பது சொல்லப்படுகிறது. ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் அதே போல ராமதாஸ் என இரண்டு அணிகளாக இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு சுமூக முடிவை எட்டி அவர்களை கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் என்பது மறைமுகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா.